விரணுவையில் பஞ்சாபி ஸ்டைலில் வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பழத்தை 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பூண்டு, தேவையான அளவு மிளகா வத்தல், காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 எடுத்திருக்கேன். ஒரு பிரெஞ்சி இலை, இதில் கூடவே 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வெதமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கையை நல்லா கழுவி இந்த அளவு நீளமாக கட் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக வந்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின உடனே ஆல்ரெடி நம்ம மையாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பச்சை வடை போன பிறகு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதோட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்குனா ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.